ஹலோங்க, அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி, ராஜ்பகதூர். நாங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயிலேருந்து பேசுகிறோம். இங்கே பாருங்க, நம்மளுடைய அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளி, அதாவது எய்டட் மிடில் ஸ்கூல் 1926 தொடங்கப்பட்ட நம்ம பள்ளி 2026 அதாவது நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து நூற்றாண்டு விழாவை கொண்டாட இருக்கிறோம். என்னோட பேர் ராஜ்பகதூர். இந்த பள்ளியோட முன்னாள் மாணவன். 1995 2003 ஆண்டு வரைக்கும் இங்கே படிச்சிருந்தேன். இங்கே இந்த பள்ளியில் வந்து எவ்வளவோ வந்து மாணவர்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ அதில் நானும் ஒருத்தவன் தான். இதில் வந்து நிறையா விவசாய பெருமக்கள், டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் ஏன் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஸோ அந்த பெருமையோடு இதை நான் இந்த வீடியோக்கு உள்ளே வரணும்னு ஆசைப்பட்றேன். வர 2026 ஆண்டு நூற்றாண்டு விழா நடக்க போகுது. ஸோ இதை நான் மட்டும் பங்கேற்காமல் இதில் படித்த அனைத்து தொடங்கிய காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் படித்த மாணவர்கள் அனைத்தும் இதை கலந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. இந்த விழாவை பற்றி எங்களுக்குமே போன வாரத்தில் தான் தெரிய ஆரம்பிச்சுது. இதற்கான கலந்தாய்வு கூட்டம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்க போது இப்போ லாஸ்ட் வீக் நடந்துச்சுங்க. நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து செப்டம்பர் 8. அப்போது பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் கலந்துக்கணும். எல்லாரும் அவங்கவுங்களோட பள்ளி அனுபவங்களையும் இந்த விழாவை எப்படி நம்ம சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம பள்ளிக்கு நம்ம தெரிவிப்போம். எல்லாரும் வாங்க, நம்மளோட ஃபங்க்ஷனை வந்து கலக்குங்க. ஸ்கூல்ல இருந்து எவ்வளோ பேர் படிச்சு போயிருப்பீங்க. மேபி டாக்டர் ஆகிருக்கலாம், கலெக்டர் ஆகிருக்கலாம், ஏன் விவசாயியை கூட இருக்கலாம். ஸோ எவ்வளோ பேர் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறீங்க. உங்களோட தலைமுறைகள், குழந்தைங்கள் எல்லாருமே இங்கே படிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இதை கலந்துக்கணும். இப்போ டெய்லி வேஜஸ், அதாவது தினக்கூலி அவங்களும் இருப்பாங்க. அவங்க ஐயோ நம்ம போனால் நம்மளை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துப்பாங்களா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. என்றைக்குமே பள்ளிக்கு வந்து நம்ம முன்னாள் மாணவர்கள் தான், நம்ம எப்போவுமே நண்பர்கள் தான். நீங்கள் வறுமை காரணமாகவும் மற்ற காரணங்களுக்காகவும் உங்களோட தவறவிட்ட படிப்பை உங்கள் குழந்தைகள் மூலமாக அதை நிறைவேற்றுங்க. அதுக்கு நம்மளுடைய பள்ளி வந்து நிச்சயம் உறுதுணையாக இருக்கும். நட்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னவாயினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். நம்மளுடைய பாரதியார் நம்மளோட படிப்பு, கல்வி தான் சிறந்தது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க. நம்ம எத்தனை தர்மங்கள் செய்தாலும் ஒரு மாணவனுக்கு நம்ம கொடுக்குற அந்த கல்வின்ற ஒன்று தான் அவனுக்கு வாழ்க்கையில் நாம் கொடுக்குற மிகப்பெரிய தானமாக இருக்கும். அவனோட மிகப்பெரிய சொத்தே வந்து அந்த கல்வி. பள்ளியில் நமக்கு பல நினைவுகள் இருக்கு. எனக்கு பயங்கரமாக நிறைய நினைவுகள் கனவுல கூட வந்து போகுது இந்த ஃபங்க்ஷனை கேள்வி. ஆமாங்க, இந்த பையன் தான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து அப்போ ஸ்கூல் சாம்பியன்ங்க. பல நினைவுகள் வந்து போகுது. தூக்கத்துல கூட இதை பத்தி நினைச்சிட்டே இருப்பேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, இந்த கடைசி ஓட்டு பில்டிங்ல இருந்து இந்த சைட்ல உள்ள ஓட்டு பில்டிங், 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட், 7th, இந்த பில்டிங்ல 8th, பல நினைவுகள் என் மனசுல இருக்கு. இதை எப்படியாவது பெருசா பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏதாவது பண்ணணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். 100 ஆண்டுகள் இந்த பள்ளி இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து எவ்வளோ பேர் போயிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 100 பேர்னால எங்கேயோ ஒரு 10,000 பேர்கிட்ட வருது. எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது நிகழ்ச்சி தெரிஞ்சால் அவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்கன்னு என் மனசில் நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஏதாவது பண்ணணும், எடுத்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம பள்ளி முன்ன இருந்த மாதிரி இல்லை, நிறைய போட்டி இருக்குது. சுற்று வட்டாரத்தில் நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸு, நிறைய ஸ்கூல் வந்துச்சு. ஸோ அதுலேயும் போராடி இந்த பள்ளியை நம்ம ஆசிரியர்கள் இந்த நிர்வாகலாம் காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம். நம்ம யாரையாவது தெரியப்படுத்தினா அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. இந்த பள்ளிக்கு நல்லது நடக்குன்னு நாங்கள் நம்புறோம்.
எப்போ வரலாம், எந்த டேட்டு, என்ன இது என்ன பண்ண போறாங்க, ஏதாவது டவுட் இருந்தாக்கா கீழே தெரியுற கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் கொடுங்க. அதுக்கு நாங்க ரிப்ளை பண்றோம். உங்களுக்கு அனைத்து விதமான கேள்விகளும் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ நீங்க எந்த பேட்சா இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா இதில் பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம். பள்ளி நமது பெருமை, உதவி பள்ளி, செம்மனார் கோயில்.